வணக்கம். அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களே, 25 மேயிலிருந்து 31 மே வரை உள்ள இந்த வாரத்திலே என்னென்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் கிடைக்கும் என்று தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர குரு அமர்ந்து கொண்டிருக்கிறார். கூடவே சுக்கிரனையும் பரிவர்த்தனை யோகமாக பெற்றுக்கொண்டு இந்த வாரத்தை துவங்குகிறார். உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடமான சிம்ம ராசியிலே உத்தர நட்சத்திரத்திலிருந்து சந்திரனானவர் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த பயணத்தின் போது உங்களுக்கு முயற்சிகள், வளர்ச்சிகள், எழுச்சிகள் தரக்கூடிய நல்ல முன்னேற்றமான விஷயங்கள், பண வரவுகள் உண்டு. தொழில் அடிப்படையிலே பகைத்து கொள்ளாமல் வேலை செய்வது அப்படின்னு வச்சுக்கொண்டுங்க. ஒருத்தரையும் எதிர்த்து பேசுறது அப்படின்னு இல்லாமல் பண்ணிங்கன்னா சக ஊழியர்களும் உங்களுக்கு தோள் கொடுத்து உங்களுக்கு உதவுவதற்கு ஆதரவாக இருப்பார்கள். முடிந்தவரை உங்களுடைய பகட்டை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. மற்றவர்களினுடைய ஆதரவை பெறுவதற்கு பணிவு அவசியம். குழந்தைகள் விஷயத்திலே நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை எதிர்நோக்கலாம். லாபங்கள் உண்டு. அவர்கள் மூலியமாக வரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். பலருக்கு அந்த லீவ் அப்படின்னுடைய விடுமுறை கால பயணங்கள் உண்டு. அவர்களுக்கான புதிய பரிமாணங்களிலே வளர்ச்சிகளுக்கான படிப்பு, கல்வி நிலை, இதுக்கு நிறைய மைண்டை செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டங்களில் இருக்கிறது. அதனால் அவங்களுடைய லைஃபு உங்களுக்கு அதை கொஞ்சம் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுபோல் அனுஷ நட்சத்திரத்துக்குள்ளற சந்திர பகவான் உள்ளே போகும்போது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். சூரியனின் பார்வையினாலே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நீங்கி நல்ல ஆதரவான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆஃபீஸில் பல முன்னேற்றமான விஷயத்தில் உங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதிர்நோக்கி இருந்தீர்கள் என்றால் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களிலே உண்டு. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்கிற தொழிலில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எதையுமே அப்படி மேம்போக்காக பண்ணாமல் உங்களை இன்வால்வ் பண்ணினீங்கன்னா சனீஸ்வர பகவானின் அனுகிரகத்தினாலே வெற்றிகள் உங்கள் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இந்த வாரம் இனிய வாரமாக அமைவதற்கு 5, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடக ராசி நண்பர்களே, தன லாபத்தை அதிகப்படுத்த வேண்டிய எண்ணம் நிறைய வரக்கூடிய வாரம் இது. 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்திலே, தனஸ்தானத்திலே சந்திர பகவான் உத்திர நட்சத்திரத்திலே பயணத்தை ஆரம்பித்து விருச்சிக ராசியிலே இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் வரைக்கும், அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் செல்ல இருக்கிறார். அப்படி அவர்கள் போகும்போது உழைப்புக்கான ஊதியம் டெஃபினட்டாக உங்களுக்கு உண்டு. பயன் பலன் ரெண்டுமே பார்க்கும்போது சுப செலவுகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், சுபமான சுபமுகூர்த்த பயணங்கள், நிறைய விசேஷங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய அந்யோன்யமான உறவுகள், அதன் மூலியமாக வரக்கூடிய நல்ல எனர்ஜி வைப்ஸ், இதெல்லாம் இனிஷியலாக தெரியுது. செவ்வாயின் பார்வை துலா ராசியிலே விழ அங்கே சந்திர பகவான் செல்ல மங்கள யோகமாக கல்யாணம் நடக்காத குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கான பேச்சுக்களும் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகளும் வரும். வேலை இல்லை என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆதரவற்ற நிலையிலே இருப்பவர்களுக்கு ஆதரவுக்கான கைகளை நீளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பண வரவுகளும் செலவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். நல்லதொரு மாற்றங்களை இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்கொள்ளலாம்.
ஆரோக்கியத்திலே நல்ல மேம்பாடு உண்டாகும். தொழிலிலே புதிய முயற்சிகளும் வெற்றிகளுக்கான வாய்ப்புகளும் பிறரின் உதவியின்றி நீங்களே முன்னின்று நடத்தக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஆஃபீஸ் ரொட்டீனில் தோளில் நிறைய பேர்டன்ஸ் இருந்தாலும் அதை புன்னகையோடு சமாளித்து கொண்டு நீங்களும் வளர்ந்து மற்றவர்களையும் வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு தெளிவான சிந்தனை, தெளிவான மனநிலை, தைரியமான சூழ்நிலை, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கு வழிகாட்டுகிறது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். லாபங்கள் உண்டு, பயணங்களும் உண்டு. அசதிகள் வரும்போது 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிக்கல்கள் தீர்ந்து நன்மைகள் உண்டாக வாழ்க்கையிலே பயணங்கள் இனிதாயமையட்டும். இந்த வாரத்திலே 30ஆம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாகம் என்பது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். முருகனை அன்றைக்கி வணங்குறது ரொம்ப நல்லது. முருகனை வணங்குவதனால் என்னெல்லாம் பலன் உண்டு அப்படின்னாக்க, வீடு மனை வாகன சிக்கல்கள் தீரும், திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பேர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், கடன் தொல்லை நீங்குவதற்கான வாய்ப்புகள், உடல் ஆரோக்கிய செயற்பாடுகள் இதெல்லாம் வரும். விசாகம் அப்படின்னு உடனேயே திருச்செந்தூர் முருகனை வணங்குவதுன்னு மனதில் வந்துடணும். அங்கே சுப்பிரமணிய புஜங்கம் என்கிற பாடலை சொல்லி ஆதிசங்கரர் தன் தீராத வயிற்று வலியை தீர்த்து கொண்டார்னு ஒரு புராணம் உண்டு. அப்படி நமக்கு அத்தனை விதமான சிக்கல்களும், பில்லி சூன்யம் போன்ற சிக்கல்களையும் தீர்ப்பதற்கு இந்த விசாகம் வரப்பிரசாதம். அதனாலே இந்த வைகாசி விசாகத்தை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்வதும் நல்லது. அதுபோல இந்த மாதத்திலே 31ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம் அன்று காஞ்சி மாமுனியின் ஜெயந்தி விழா அன்று உண்டு. சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் அந்த ஜெயந்தி விழாவிலே நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது அப்படின்னு வச்சுக்கொண்டு அன்றைக்கு செய்வதனாலே சனி பகவானுடைய அனைத்து விதமான அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையிலே கஷ்டமில்லா பெருவாழ்வை நித்தியம் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறலாம். அதுபோல கடன் என்ற அந்த விஷயம் உங்களை விட்டு அகன்று போவதற்கு அன்றைய நாளிலே கடனில் ஒரு பகுதியாவது கொஞ்சம் திருப்பி கட்டுறதை முயற்சி பண்ணுங்கள். மலை போல் இருக்கக்கூடிய கடலும் பனி போல் போய்விடும். அப்படிங்கிறனால இந்த நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையிலே சுபிட்சம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.